ஹாய், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். தமிழ்நாட்டிற்கு 20 நாள் கெடு விதிப்பதற்கு தர்மேந்திர பிரதான் யார்? நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்கிறதும் ஏற்காததும் ஒரு மாநில அரசினுடைய உரிமை. அந்த உரிமையை பறிக்க பார்க்குது மத்திய அரசு. இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட இந்த மார்ச் முடியறதுக்குள்ள இன்னும் 20 நாள் இருக்கு. அந்த 20 நாளுக்குள்ள நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிடல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான நிதி வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் இந்த வாதத்தை எப்படி முன் வச்சாரு அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். அதாவது இந்த கடத்தல்காரங்கெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்களை கடத்தி வச்சுட்டு அப்பா அம்மான்ட்ட போய் 20 கோடி ரூபா எடுத்துட்டு வா, 10 கோடி ரூபா எடுத்துட்டு வான்னு கேட்பாங்க தெரியுமா? அது மாதிரி இருக்கு. மாநிலத்துடைய உரிமையை பறித்து வைத்துக்கொண்டு கையில் வைத்துக்கொண்டு நான் சொல்கிறத நீ செஞ்சாதான் உனக்கு அந்த நிதியை தருவேன். 2000 கோடி ரூபாய் நிதி, கல்விக்கான நிதி, பொது நிதி, அந்த நிதியை நான் தருவேன் அப்படின்ட்டு மத்திய அரசு ஒத்த காலில் நிற்குதுங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இங்கேருந்தா திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாண்டுருக்கீங்களா 2 அரசும் சேர்ந்துக்கிட்டு? மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தானே நிதியை ஒதுக்கி ஆகணும். அதை மாநில அரசு சரியாக பயன்படுத்த வேண்டும். அது 2வது பட்சம். ஃபஸ்ட்டு தர்ற நிதியை ஒழுங்காக தரணும். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மிகப்பெரிய சலசலப்பு உருவாயிருக்குங்க. என்ன அப்படி சலசலப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புனாங்க அவையில். என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, 1,000 crores originally meant for Tamil Nadu for PM Shri have been diverted to other states due to the state's opposition to NEP 2020. 2000 கோடி ரூபாய் நிதியை இன்னும் மத்திய அரசு எங்களுக்கு தராமல் இருக்குது. அந்த நிதி எப்போ தர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் எழுப்பினோடனே அவர்களுக்கு பேச கிடைச்ச எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, 1 நிமிஷம்தான் அவங்கள பேசவே விட்டுருக்குறீங்க ஒரு எம்பியை. இன்னொன்று, தர்மேந்திர பிரதான் அவர்களை கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே பேச அனுமதிச்சிருக்கீங்க. ஹானரபுள் ஸ்பீக்கர் அவர்களுக்கு கேட்டுக்கொள்ளக்கூடியது ஒன்று தான், எல்லாரையும் ஒன்று போல் நடத்துங்க அப்படிங்கிறதான் நானும் சொல்லுவேன். இந்த விஷயத்தை பற்றி நான் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். லாஸ்ட் ஒரு வீடியோ பாருங்கள். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் கேள்வி கேட்டு உட்கார்ந்த பிறகு தர்மேந்திர பிரதான் எஜுகேஷனல் மினிஸ்டர் அவர்கள் எந்திரிச்சு ஒரு பதில் சொன்னாங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் கேட்டதற்கு இவர்கள் பதில் சொல்வார்கள் என்று பார்த்தால் அப்படியே ஆப்போசிட்டாக வேற ஒன்று சொல்கிறாரு. எடுத்தோடனே எந்திரிச்சோடனே அவர் சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டுக்கு எதிரான வார்த்தை. எப்போவுமே இவர் தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுகிறதையே ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. இவரெல்லாம் அண்ணாமலை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரா? இதெல்லாம் அண்ணாமலை கண்டுகிட கூட மாட்டிக்காருங்க. ஒரு பேட்டியில் கூட ஏதாவது கேட்டால் அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. அப்படி தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் சார், டுடே இஸ் 10th March. 20 more days are within March. The last date of the financial year of 2025. இன்னும் உனக்கு 20 நாள் டைம் தருவேன். அந்த 20 நாளில் என்னுடைய கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்படி நீ என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாட்டி உன் மாநிலத்துக்கு நிதி தர முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். மாநிலங்களுடைய நிதியை வாங்கி வச்சுக்கிட்டு, மக்களுடைய நிதியை வாங்கி வச்சுக்கிட்டு, மக்களுடைய குழந்தைகளுடைய படிப்புகளுக்காக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு தெரியல. அதே மாதிரி இவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் இந்த டிஎம்கே எம்பிக்கள் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எதிர்கட்சி எம்பிக்கள். அந்த கத்துறதெல்லாம் கொஞ்சம் கூட அந்த ஒரு ஸ்பீக்கர் அவர்கள் காதில் வாங்காமல் தர்மேந்திர பிரதான் எஜுகேஷனல் மினிஸ்டர் அவர்களை பேச விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சமாவது அவரை அடக்கி வைக்கலாம், எதையுமே அவர் செய்யலை. அப்புறம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாய்க்கூசாமல் சில பொய்களையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு திட்டத்தில் யாருக்குனே திமுக தமிழ்நாடு அரசு கையெழுத்திட்டு இருக்கிறாங்க, இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தவறான செய்தியை, உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யான செய்தியை அவையிலே திசை திருப்பக்கூடிய வகையிலே எடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு. என்னத்தை யார் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த சைனை வெளியிடுங்க பார்ப்போம். வெளியே அப்படி வெளியிடவே முடியாது உங்களால். ஏன்னா அது அப்படி ஒன்று இருந்தால் தானே வெளியிட முடியும். கனிமொழி அவர்கள் வெளியே பேட்டி கொடுக்குறாங்க. இல்லை, நாங்கள் எந்த சைனுமே பண்ணலை, இந்த சைன் பண்ணது முதலமைச்சருக்கே தெரியும், தமிழ்நாடு கல்வி அமைச்சருக்கும் தெரியும், கனிமொழி எம்பிக்கும் தெரியும் இந்த சைன் போட்டது. அதனால் மற்ற எம்பிகளுக்கெல்லாம் கனிமொழி அவர்கள் தான் எடுத்து கூறி புரிய வைக்க வேண்டும்ட்டு தர்மேந்திர பிரதான் அவையில் பேசுகிறாரு. இவ்வளோ தைரியம் யார் கொடுத்தா? ஒரு பொய்யை ஒரு அரசு மேலே இவ்வளோ தைரியமாக யாரால் சொல்ல முடியும்?
இன்னைக்கு இதுக்கப்புறம் கேட்ட கேள்வியில் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு திசை திருப்பதற்கான முயற்சி. தமிழ்நாடு அரசு மேலே பழியை போட்டு இந்த திட்டத்தை எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்ட்டு கனிமொழி சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் வாக்கு தவறிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் வாக்கு கொடுத்தாதானே வாக்கு தவறுறதுக்கு அப்படின்ட்டு கனிமொழி சொல்கிறாங்க. அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாடுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் 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 அப்படின்ட்டு 4-5 வார்த்தை அதில் பயன்படுத்தியிருக்கிறாரு. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் மேலே அக்கறை இருக்கிற நீங்கள் எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் அந்த ஒரு நிதியை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? Few of my members, few of my MP colleagues came to see me. நீங்கள் பேசுகிறங்கிற பேரில் ஒவ்வொரு நாளுமே தமிழ்நாடு மக்களுடைய உணர்வையும் உணர்ச்சியையும் புண்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கும் நீங்கள் ஒரு கேள்வியை வச்சுருக்கிறீங்க, தமிழ் மொழி பெருசா, தமிழ் மொழி பழமையான மொழியா, சமஸ்கிருதம் பழமையான மொழியா அப்படின்ட்டு. இந்த கேள்விலாம் இப்போதைக்கு தேவையில்லை. எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம். அதுக்கான காரணத்தை சொல்லியாச்சு. மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், கண்டிப்பான முறையில் இடைநிற்றல் அதிகமாகும், மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், மாணவர்களுக்கு சுமை அதிகமாகும். அதே மாதிரி இந்த திட்டம் முழுக்க முழுக்க மாநில அரசுடைய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கிறது. அதனால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு ஏற்கனவே விளக்கம் அளித்தும் கூட மறுபடியும் மத்திய அரசு அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நாடு தழுவிய போராட்டத்தை தமிழ்நாடு கூடிய சீக்கிரம் அறிவிக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. பிஜேபி முன்னெடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கையெழுத்து இயக்கம், முன்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம், அந்த கையெழுத்து இயக்கத்தை மாணவர்களிடம் வாங்குறாங்க. மாணவர்களிடம் நீங்கள் வாங்கக்கூடாது, மாணவர்களுடைய பெற்றோர்களிடம் வாங்க வேண்டும். அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிஸ்கட்டை கொடுத்து இங்கே கையெழுத்து போட்டு பாப்பா உனக்கு பிஸ்கட் தரேன்னு சொல்லி கொடுக்கறது, பள்ளிகளில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்துட்டு வந்து கையெழுத்து வாங்குறது, இந்த மாதிரியான செயல்களெல்லாம் ஈடுபட மாட்டோம் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அதே மாதிரி தான் நீங்கள் ஈடுபடுறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாணவர்களுடைய கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போய் சைன் போர்டு பாப்பா உனக்கு பிஸ்கட் பாக்கெட் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்கட்டுக்காக கையெழுத்து வாங்குறீங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மேலே கொஞ்சம் கூட வாய்ப்பு கூசாமல் இவ்வளோ பெரிய பொய்யை சொன்னதுக்காக தர்மேந்திர பிரதான் அவர்கள் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு கனிமொழி எம்பி அக்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் இந்த விஷயம் எப்படி போகுதுன்ட்டு. லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு சட்டசபையில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவை கூடியிருக்கும்போது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஆளும் கட்சியை மட்டும்தான் பேச அனுமதிச்சுக்கிட்டே இருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை பேச அனுமதிக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவர் பேச வரும்போதும் ஒரு வார்த்தை தான் எடுத்து விடுவார். அதுக்குள்ளே நீங்கள் உட்காருங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எம்பி அவர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே தான் இப்போ அங்கேயும் நடந்திருக்கு. பாராளுமன்றத்திலையும் எதை விதைத்தார்களோ அதை போய் அறுவடை செய்கிறாங்க. ஆனால் இவர்கள் விதைப்பாங்களாம், இவர்கள் அறுவடை செய்வாங்களாம். இதுக்கெல்லாம் மக்கள் பலியாட ஆகிட்டுருக்கணுமா, மாணவர்கள் பலியாட ஆகிட்டுருக்கணுமா? வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு நிதியை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் மத்திய அரசு. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இது ஒரு ஜனநாயக நாடு தானே, அனைவருக்கும் உரிய நாடு. அதனால் கூடிய சீக்கிரம் நிதியை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய நோக்கமாகவும் இருக்குது. உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மக்களே. இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம பயணம் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம பயணத்தில் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். டாடா, பை பாய்.